2000 கொடுக்குது, 2500 கொடுக்குறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் தினேஷ், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர அதுக்கு எவ்வளோ வேணால் நீ செலவு பண்ணலாம். ஏன்னா அது திரும்ப வருது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட், அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு திரும்ப வருது, அது முதலீடு. இது பிரைப். இல்ல, இதற்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே தலைவர்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள். அப்சல்யூட்லி. அப்ப புதிதாக வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு, ஒரு மாற்றம் பொருந்திய ஒரு அறிவிப்புகளை கொடுப்பாரு, அவர் ஒரு வேற ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அவரும் இவங்களுடைய திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் கிட்டத்தட்ட அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி. திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி கொஞ்சம் இந்த வடிவேல் காமெடியில் வரல பட்டி பார்த்து டிங்கரிங் வேலை பண்ணி அந்த மாதிரியான வேலையை தான் +500 +-300. உடனே ஆந்திராவில் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு நண்பர் பேசினார், சார் இதெல்லாம் ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க சார், நீங்கள் வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், எங்களை நேரம் கிழிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் வந்து இதெல்லாம் சாத்தியம்னா தம்பி வாய்ப்பே இல்லை தம்பி, புரிஞ்சுக்கோங்கன்ட்டு நான் ரொம்ப பேச்ச வளர்க்கல. சரியான சமமான தரமான கல்வி இலவசம், சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் இல்ல. தனியார் முதலாளி வச்சிருக்கான பள்ளிக்கூடம், அவன் வச்சிருக்கான மருத்துவமனை, போட்டிடா எனக்கு அவனுக்கு சண்டை. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு தர முடியாதவை ஒரு தனியார் முதலாளி தந்து விடுவான் என்றால் அரசு எதுக்குறாது? எதுக்கு இந்த அரசு?